செயல்களெல்லாம் பார்த்துரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனா இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனா இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்தினு துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதிராஜனா இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே சமுதிரமே தேவனை துதியுங்கள். அலை அலையாய் ஊழியர்கள் எழும்பினோர் துதியுங்கள். தூதர்களே முன்னோடிகளே தேவனை துதியுங்கள். பரலோகத்தை பரிசுத்தர்கள் நிரப்புவர் துதியுங்கள். ராஜாதிராஜனா இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். Welcome to Alpha Word Ministries worship server time. தமிழ் பாடல்களும் ஆங்கில பாடல்களும் பாடலாம். கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று இதை செய்வோம். எல்லாம் சந்தோஷமாக எங்களோடு சேர்ந்து பாருங்கள். சில இயேசு என்ற நாமத்தை குறித்து வெட்கப்பட மாட்டோம், அதுதான் இந்த பாட்டு சொல்லுது. அவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். Let's start. பற்றி ரட்சக பேரன்பை குறித்து விடுவே நான் சாட்சி கூறுவேன். சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். இந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். ஆவுந்தன் நல்ல நாமத்தை நான் நம்பி சார்வதான். நீர் கைவிடீர் இவ்வேளையில் காப்பி தேவாவியால். சிலுவை அண்டையில் வந்தீர்
நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாடைந்தேன். எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவே. மாவல்ல வாக்கின் உண்மையை கண்டுரை செய்தி நானோ புவித்த பொருளை வீடாமல் காக்கின்றேன். சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீ வாழ்வடைந்தேன். எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவே. நீர்மாட்சியோடு வாருவேன் அப்போது காளிப்பேன். ஓர் வாசஸ்தலம் கொடுப்பேன் மெய்பாக்கியம் அடைவேன். சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபார நீங்கி வாடைந்தேன். இந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவே. இந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவே. ஜபவேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சா நீரே உம்மை நான் நாடி வந்தேன். உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சா நீரே உம்மை நான் நாடி வந்தேன். நம்பிக்கை இல்லாமல் அழுகின்ற மாந்தர்களை மீட்டிடும் என் இயேசுவே. போராடி ஜெபிக்கின்றேன் நாதா. நம்பிக்கை
ஜபம் கேளுமே. கருணா என் பிரவாகம் நீரே. எந்தன் ஜபவேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சா நீரே. உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சா நீரே. உம்மை நான் நாடி வந்தேன். Hello, welcome everybody, whichever country you have come from. Welcome to the Sunday service of albums. Then may the Lord God bless you abundantly, and you grow in His ways. Come, let's go and worship Him. Let's pray now. Father, we thank and praise you, Lord. Open our eyes, ears, hearts, and minds of understanding. And Lord, let's read your word. Let us sing songs for you. Worship you in the beauty of holiness. I thank you, Father, for giving us all the things we have got in store for us. Thank you. In Jesus' name I pray. Amen. Now let us turn our Bibles to Isaiah 60. This is the promise. இதுதான் வாக்குத்தத்த வசனம். சாரி, ஆங்கிலத்தில் வந்துருச்சு, மன்னிச்சுக்கொள்ளுங்க. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன் பேரில் காணப்படும். இதுதான் நம்ம இந்த மாதத்துக்கு வாக்குத்த வசனமாக போட்டிருக்கோம். இது உலகம் ஃபுல்லாக பரவிட்டு தான் வருது. டார்க்னஸ் இஸ் ஸ்ப்ரெடிங் எவ்ரிவேர். எல்லா இடத்துலையும் டார்க்னஸ் இருக்குது. ஆனாலும் கர்த்தர் நம்ம மேலே இருப்பார். தட்ஸ் வாட் இட் இஸ். அதனால் பார்த்துக்கோங்க. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இன்றைக்கி நாம் பார்க்க வேண்டியது என்ன? கர்த்தருடைய மகிமை நம்ம மேலே வரணும். அது வந்திருக்கா, எவ்வளோ வந்திருக்கு, இதுதான் பார்க்கணும். இதுக்காக தான் நம்ம படித்தோம் ஆபிரகாமோட லைஃப்பை. அது இன்னும் அதிகமாக படிக்கலாம். Let's read this portion in English. Isaiah 60th chapter, first word and second word. Arise, shine, for your light is come, and the glory of the Lord is risen upon you. For behold, the darkness shall cover the earth, and gross darkness the earth. But the Lord shall arise upon you, and his glory shall be seen upon you. இப்போ நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், தேவனுடைய மகிமை ஒளியானது நம்ம மேல் எப்பொழுதுமே பிரகாசித்து இருக்கணும். இல்லாட்டி நம்மளுக்கு பிரச்சனை தான். அவர் என்றைக்கு அவர் ஆக்சுவலாக இது என்ன வாக்கு வரணும்னா, நாம் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர்கிட்டே நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும்போது மெய்யாகவே அவரோட ஒளி நம்ம மேல் படும். அப்போ ஒளின்னா ஒளி இருட்டில் நடக்க முடியாது. நம்ம வெளிச்சம் இருந்தால் தான் நடக்க முடியும். அந்த வெளிச்சத்துக்கு நம்மளை கொண்டு போகிறவர், வெளிச்சத்திலேயே கொண்டு போகிறவர் தான் இயேசு. ஆனால் இயேசு, ஜீசஸ் கிரைஸ்ட் பிளேஸ் இன் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் லைஃப். நம்ம லைஃப்பில் நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க கிறிஸ்தவங்கள சாமின்னு. இல்லை, அப்படிலாம் கிடையாது. அவர் தான் கிரியேட்டர், வானத்தையும் பூமியும் படைத்தவர்.
அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால் கிறிஸ்டியானிட்டியே தப்பாக இவங்க அது பயன்படுத்துகிறாங்களே தவிர்த்து உண்மையான நீங்கள் இயேசுவை தான் பார்க்கணும். எல்லாரும் இயேசுவை நோக்கி பாருங்கள். அப்போது வேதம் சொல்லுகிறது, அவர்களை நோக்கி பார்த்தார்கள், பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. 34ஆம் சங்கீதத்தில் போட்டிருக்கோம். ஆகவே நம்ம முகங்கள் அவரை நோக்கி பார்த்துக்கிட்டே இருந்துச்சுன்னா நாம் வெட்கப்பட மாட்டோம். அவர் நம்ம மேலே உதித்து கொண்டே சூரியன் மேலே உதிப்பார். ஏன்னா கர்த்தர் கடைசி காலத்துலேயும் ஈவன் நியூ ஜெருசலேம்லேயும் அவர் தான் லைட்டு, ஆண்டவர் தான் லைட்டு. அதனால் சூரியன் ஒரு ஒளி கிடையாது. ஆண்டவரோட லைட் நம்ம மேலே பர்ஃபெக்டாக ஒதுக்கும், எந்த ப்ராப்ளமும் வராது. நம்மளும் அவர் காப்பாற்று. அவர் ஒளி ஒதுக்க நம்மளுக்கு ஜீவன் வரும். அவர் இருக்கிறதுக்காக நம்மளுக்கு ஜீவன் வரும். இயேசுன்னு சொன்னால் நீங்கள் இன்னொன்று எடுத்துக்கலாம், இன்னொன்று ஜீவன் எடுத்துக்கலாம். சரி, லெட்ஸ் டர்ன் அவர் பைபிள்ஸ் டு ஜெனசிஸ். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்த்தோம். இங்கே இது ஒரு தேவன் மேலே விசுவாசம் வைத்து ஆண்டவரோடு சேர்ந்து ஒரு ட்ராவல் பண்ணணும். எப்படி நடத்தி கொண்டு போகிறாருன்னு பாருங்கள். ஆனால் இந்த இடத்துல கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்வார். அவருடைய சித்தத்தை நம்ம மேலே ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். ஹீ வில் நெவர் ஃபோர்ஸ் எனிதிங் ஆன் த ஹஸ். தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்துவார். அதை செய்ய வேண்டியது நம்ம கடமை. ஏன்னா ஹீ இஸ் த லார்ட் காட். அவர் மனுஷனை உண்டாக்கும் போதே சொல்லிட்டாரு, நான் இவனை உண்டாக்குறேன், என்னை போல உருவாக்குறேன். தட் இஸ் தன்னை போல அவர் உருவாக்கிட்டார். அதனால் யாரும் அவரை நம்மளை ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அதாவது நம்ம இண்டிபெண்டன்ட் திங்கிங்கில் இது நல்லது, இது கெட்டது, நல்லதை சூஸ் பண்ணி கொண்டுவார். அது மாதிரி தான் இப்போவும் நடத்துகிறாரு. ஆபிரகாமுக்கு கூப்பிட்டு என்ன பண்ணார், நீ வா, உன்னை 7 விதமாக உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னாரு. ஆபிரகாம் அப்போ நம்ம படித்தோம், ஆண்டவர் சொல்லாத ஒரு காரியத்தை செய்தார். லோத்தை கூட்டிகிட்டு போயிட்டார். லோத்தை கூட்டிகிட்டு போனார். அது பிரச்சனை ஆயிடுச்சு. அங்கே போயிட்டு அதனால் என்னாச்சு, இது லோத்து கொடுத்த ஐடியாபடி ஃபாலோ பண்ணி அங்கே போய் சொல்ல வேண்டிருச்சு. அவனுடைய மனைவியை தன் சகோதரி என்று சொல்ல வந்துருச்சு. அது பெரிய ப்ராப்ளம் ஆக பார்த்து எகிப்துக்கு ஒரு கடனாளி ஆனாருன்னு பார்த்தோம். கடைசியில் இங்கே வந்தவுடனே திரும்பி வந்தார், கானானுக்கு வந்தார். வந்தவுடனே முதல்ல ஆண்டவர் செய்த வேலை என்ன தெரியுமா, கட் பண்ணி விட்டார். உடனே தேவ ஜனங்களே நல்லா கவனிச்சுக்கோங்க. விசுவாச பாதையில் நம்முடைய லெவல் விசுவாசம் இருக்கிறவங்களோட மூவ் பண்ணுங்கள். அது இல்லாதவங்களோட மூவ் பண்ணாதீங்க. நீங்கள் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணிட்டுருக்கீங்க. அந்த லெவலை விட்டு மூவ் பண்ணிங்கன்னா கர்த்தர் சம்டைம்ஸ் உங்கள் மேலே பிரியமாக இருந்தால் அந்த நேரத்தை கட் பண்ணி விட்டுருவார், ஸ்நேகத்தை. அதை விசுவாச லெவல் குறைவாக இருக்கிறவங்களோட நீங்கள் மூவ் பண்ணும்போது ப்ராப்ளம் ஆகிடும். கர்த்தர் அதை கட் பண்ணி விடுவார். ஏன்னா அவர் உங்களை அழைப்பு அப்படி இருக்கும். ஐயோ என் ஃப்ரெண்டு சண்டை போட்டானே, யார் இது சண்டை போட்டானே, இது மாதிரிலாம் சொல்ல வேண்டாம். ஏன்னா கர்த்தர் தான் அறுத்து விடுறது அது. அதனால் ஒரு பிரச்சனை உருவாக்குவார். அவர் உருவாக்குற பிரச்சனை உருவாகும். ஆனால் அவர்கள் பிரிந்து போய்விடுவார்கள். அதுதான் இங்கே நடந்துச்சு. 13ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம், 1வது வசனத்தை வாசித்தோம். ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடைய லோத்தும். பார்த்திங்கன்னா திருப்பி எகிப்திலேருந்து புறப்படுறாங்க. எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தாங்க. தே ட்ராவல் சவுத். ஆபிரகாம் மிருக ஜீவனும் வெள்ளியும் பொன்னும் ஆஸ்திகளை விட பெரிய சீமானன், பெரிய பணக்காரன். இந்த வெல்த்தை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா பயங்கரமாக எல்லாத்தையும் தூக்கிட்டு தான் போகிறான். அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் மற்றும் பெத்தேலுக்கும் ஆய்க்கு நடுவாக ஒரு கூடாரம் போட்டான். கூடாரம் போட்ட உடனே ஃபஸ்ட்டு வேலை அவன் செய்தது ஒரு பலிபீடத்தை கட்டான். ஆண்டவரோட உறவு கொள்றதுக்கு பேசுகிறான். பலிபீடத்தை உண்டாக்கிட்டான். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான்னு போட்டிருக்கு. தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். நீங்கள் நம்ம செய்யணும், எங்கே நீங்கள் போறீங்களோ அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை வைங்க. அந்த இடத்துல நான் முந்தியெல்லாம் அப்படி தான் போகும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல போனேன்னா
அந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு ப்ரேயர் ரூம் பண்ணிவிட்டு நான் ஈவன் ஹோட்டலில் ஸ்டே பண்ணும்போது என்ன பண்ணுவேன்னா, போனோடனே அந்த இடத்துல ஒரு ரூமில் ப்ரேயர் பண்ணி அந்த ரூமை காடோட கண்ட்ரோலில் கொடுத்துருவேன். இதெல்லாம் கற்றுக்கோங்க. அப்போ நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. அவரே எல்லாம் பார்த்துக்குவார், எல்லாமே பார்த்து நம்மளை வழி நடத்துவார். இது எல்லா இடத்துலையும் நடந்தது. எந்த ஏரியாவுக்கு போனோம், ஈவன் நான் மினிஸ்ட்ரியில் டூர் போகும்போது கூட என்ன ஆகும்னு கேட்டால், நான் அந்த இடத்துல உட்காந்து ஒரு ப்ரேயர் சென்டர் ஆரம்பிச்சிட்டா அங்கே கர்த்தருடைய மகிமை இருக்கிறனால அந்த இடத்துக்கு நல்லா ட்ராவல் பண்ணுறோம். ஏன்னா சில சமயத்தில் பிசாசுகளுடைய அட்டகாசம் தாங்க முடியாது. டெரிட்டோரியல் ஸ்பிரிட்ஸ் இருக்கும். அந்த டெரிட்டோரியல் ஸ்பிரிட்ஸ் வரும்போது நம்ம ஃபைட் பண்ணணுன்னா நம்ம முதல்ல அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டணும். அந்த இடத்த ஆண்டவருக்கு சொந்தமாக்கணும். ஆண்டவருக்கு எது பெருசாக சர்ச்சி கோயில் கட்டிட்டு செய்யணும்னு அவசியம் இல்லை. அந்த இடத்துல ஒரு ப்ரேயர் ஹவுஸ் மாதிரி சின்ன வீடம் போடுங்க. அந்த டெரிட்டரி ஆண்டவருக்கு சொந்தமாக கொண்டாந்துடலாம். ஆண்டவர் வந்துடுவார். வந்தோடனே ஈஸியாக உங்களால் காங்கர் பண்ண முடியும். பட் இவன் அதுதான் செய்தான். இவன்கிட்ட இந்த சீக்ரெட் அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவன் எங்கே போனாலும் ஒரு பலிபீடத்தை கட்டி விட்டான். தட் மேக்ஸ் ஹிம் வின் த திங். அந்த இடத்த அவன் வின் பண்ணுறான். கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டிட்டு அந்த இடத்த எடுத்துக்கிறான். இது நூதனமான காரியமாக நீங்கள் பார்ப்பீங்க. ஏதோ பலிபீடத்தை கட்டிட்டான் ஏனோ தானே படிக்காதீங்க. அதில் உள்ள அர்த்தம் பயங்கரமாக இருக்குது. அவன் செய்ததை யோசனை பண்ணி பாருங்கள். ஏன்னா அவனுக்கு எங்கே போனாலும் ஆண்டவர் தேவை. இதில் பியூட்டி என்னென்னு பார்த்துருக்கீங்கன்னா, அவனுக்கு தேவையாக இருந்தது அவனுக்கு கைட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேவை. அப்போ அவன் பேசுகிறான் யார்கிட்ட? ஆண்டவர்கிட்ட. அவர் சொல்லி கொடுக்குறாரு, இப்படி பண்ணு. இங்கே பலிபீடம் ஐ திங்க் போன வாரம் தான் நினச்சிக்கிறேன் படித்தோம். அவருக்கு மெல்கிசேதேக்கோட உதவி தேவைப்பட்டுருச்சு. மெல்கிசேதேக் தான் ஆசாரியன். அவர் தான் என்ன பண்ணுறாரு, அப்பமும் திராட்சரசமும் கொண்டு கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் ஆலோசனை சொல்லி கொண்டு இருக்கிறார். பரோ ராஜ்யம் எப்படி வேலை செய்யுது, தேவனுடைய ராஜ்யம் எப்படி வேலை செய்யுது, எல்லாத்தையும் மெல்கிசேதேக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. இன்ஃபேக்ட் மெல்கிசேதேக்கு இன்னொரு நாள் படிப்போம் நம்ம. அந்த மெல்கிசேதேக்கு ஆலோசனையின்படி இங்கே எல்லாமே செய்கிறாரு. ஆனால் கர்த்தர் அவனுடைய இருந்து வழி நடத்துகிறார். மெல்கிசேதேக்கு யார்? உன்னதமான தேவனுடைய ஆசாரியன். அந்த ஆளுக்கு சாவே கிடையாது. அந்த ஆளுன்னு சொல்ல முடியாது. இஸ் அ கேரக்டர். அவருக்கு ஒரு சாவு கிடையாது, ஒன்றுமே கிடையாது. மற்ற மனுஷன் இந்த பூமியில் இருக்க ஆசாரியர்கள்லாம் இருப்பாங்க, அவங்க செத்து போயிடுவாங்க ஒரு ஷார்ட் பீரியட் வந்த பிறகு. அவருக்கு அப்படிலாம் கிடையாது. ஹி டசன்ட் இது. அதனால தான் இயேசு வரத்துக்கு முன்னால் மெல்கிசேதேக் வாஸ் ஆசாரியன், பரலோகத்தின் ஆசாரியனாக இருந்தார். இப்போ இயேசு வந்த பிறகு அவர் தான். இப்போ பாருங்கள், என்ன பண்ணுறான், அவர் ஏன்னா ஆலோசனை சொல்லி கொடுத்துருப்பார் பொழுது உடனே ஒரு பலிபீடத்தை கட்டுறான். எங்கே போனாலும் பலிபீடத்தை கட்டுறான். இப்போ ஆச்சு. இப்போ இந்த சம்பவத்தை நீங்கள் படிச்சுக்கொண்டே வரலாம். இது ஆங்கிலத்தில் வாசிங்க கொஞ்சம் பார்ப்போம். Genesis 13th chapter. And Abram went up out of Egypt, he and his wife, and all that he had, and Lot with him, from into the south. And Abram was very rich in cattle, in silver, and in gold. And he went on his journey from the south even to Bethel, unto the place where his tent had been at the beginning, between Bethel and Ai, unto the place of the altar which he had made there at the first. And there Abram called on the name of the Lord. See, அவனுக்கு திருப்பி என்ன வருது? ஆண்டவர் எதிர்த்துல அவன் லைஃப்பில் அவருக்கு முன்னே தள்ளுறான். இன்றைக்கி நம்ம செய்ய வேண்டியது வாழ்க்கையில் தான். நம்ம வெற்றிகரமாக ஜீவிக்கணும்னு சொன்னால் ஃபஸ்ட்டு அவரை தள்ளி விட்ருங்க. நீங்கள் போங்க, நீங்கள் பாதுகாருங்க, எனக்கு ஒன்றும் தெரியாது. அவர் பாதுகாப்பார். உங்கள் மேலே ஒருத்தர் கை வைக்க முடியாது. வானத்தையும் பூமி உடையவராக கர்த்தர் அப்படி தான் பாதுகாப்பார். ஏன் அவருக்கு ஒரு வேலை இல்லையா? இல்லை, அவரோட வேலையே நம்மகிட்ட பேசுகிறது தான், பேசி நம்மளை சந்தோஷமாக வைக்கிறது தான். எல்லாற்றையும் படைத்தார். இத்தனையோ பிஸி தான் அவர். அது மத்தியிலும் அதனால தான் ஹீஸ் ஆம்னிபொட்டன்ட் அண்ட் ஆம்னிப்ரெசன்ட். எல்லா சமயத்திலும் எங்கேயும் இருப்பார், எங்கேயும். அதுதான் கடவுள்.
ஸோ அவர் இன்னைக்கு நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி தான். அதே மாதிரி யார் யார் அங்கே அவரை தொழுது கொட்டுறாங்களோ, யார் யார் அவரை டிபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களோ, விசுவாசத்து இருக்காங்களோ, அவங்ககிட்டலாம் இருப்பார். He can be present everywhere. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இது இந்த காரியம் நம்மளும் எங்கே போகிறோமோ அந்த இடத்துல ஒரு பலிபீடம். ஆண்டவரே இந்த இடத்தை உமக்கு கொடுங்க, நீங்கள் ஆசீர்வதிங்க, நீங்கள் நடத்துங்க, கர்த்தர் நடத்துவார் நிச்சயமாக. அப்புறம் இந்த இடத்துல பார்க்குறோம், கூட லோத்து மரம் எல்லா இடத்துக்கும் கர்த்தர் பார்த்தாரு. இவன் என்ன பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பான், கட் பண்ணி விட்டார். அப்போ அவங்க ப்ராப்ளம் எப்படி வருதுங்களா, 2 பேருக்கும் அந்த அசெட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ அந்த அசெட்ஸை ஒரு இடத்துல வைக்க முடியாது, மிக்ஸ் ஆகிடும். ஆபிரகாமோடைய இதுவும் அசெட்ஸும் இவங்களும் மிக்ஸ் ஆகிடும். அவன் தனியாக தான் இருக்கணும்னு பார்க்குறான். அதனால் ஆபிரகாம் என்ன கூப்பிட்டு சொல்லிட்டாரு, எப்பா நம்மளுக்குள்ளே பிரச்சனை வேணாம், நீ லெஃப்டில் போனால் நான் ரைட்டில் போகிறேன், நீ வடக்கா போனால் தெற்கா போகிறேன், ஆப்போசிட் டைரெக்ஷனில் நம்ம 2 பேர் போய்க்கலாம், நம்ம 2 பேர் பிரதர்ஸ். இங்கே தான் ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணியிருக்காரு. அது வரைக்கும் ஆபிரகாம் நினச்சிருந்தது லோத்து வந்து தன்னுடைய குமாரன். அதை ஆண்டவர் பிரித்த உடனே இப்போ புரிஞ்சிச்சு, ஆண்டவர் வேற ஒரு காரியம் செய்கிறார், இவன் குமாரன் இல்லை, ஆகவே இவன் வந்து அண்ணன் பையன்தான், லெட் ஹிம் கோ. இது மாதிரி சம்டைம்ஸ் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அது பிரியறதுக்கு. பிரித்து விட்டார் ஆண்டவர். அது நான் எனக்கு அப்படி செய்தால் நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேன், ப்ரைஸ் பண்ணுவேன். ஏன்னா நமக்கு தெரியாது அவர் ஆண்டவர் வழி நடத்துதல் எப்படி இருக்குன்ட்டு. அங்கே போயிட்டான். என்னாச்சு, இவன் இப்போ சொன்ன உடனே அவன் நேராக சோதம் குமாரை நோக்கி போயிட்டான். அவன் பிரிஞ்சது உடனே கர்த்தர் திருப்பி வந்து பேசுகிறாரு. என்ன பேசுகிறான்னு பார்ப்போம். 14வது வசனம், 13ஆம் அதிகாரம் 14வது வசனம். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் நோக்கி பார். இது பார்த்துருப்பான் பாருங்கள். நான் முதல்ல சொல்லி கொடுத்தவங்களுக்கு ஒவ்வொரு ப்ராமிசஸையும் பிக்சரைஸ் பண்ணி பார்க்கணும். இங்கேயும் அதை தான் செய்ய சொல்கிறார் ஆண்டவர். உன்னுடைய டெரிட்டரி நீ பார்க்கணுன்னு சொன்னால் நேராக பாரு. ஓரளவு தான் தெரியும், மேபி ஒரு 50 கிலோமீட்டரோ அவ்வளோதான் நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா பூமியை திருப்பி சுத்தம்னால தெரியாது. அவர் என்ன சொல்கிறார், சென்ட்ரல் போர்ஷனில் கொண்டதை வச்சுட்டு நீ எல்லா சைட்லேயும் பாரு, எல்லாத்தையும் உனக்கு தான் கொடுக்குறேன், நோக்கி பார். நீ பார்க்குற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்னென்றைக்கும் கொடுத்து. அதனால தான் அதை நம்ம யாரும் அங்கே டிஸ்பியூட் பண்ண முடியாது. அது வந்து பெலிஸ்தருடைய தேசம், இதெல்லாம் சும்மா கதை. வானத்தையும் பூமியும் உடையவராக பண்ணிட்டே பார்ப்போம். இந்த இப்போது வாசிப்போம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து பார், நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார். இப்போ ஆண்டவர் இதை எப்படி அவருக்கு சொல்லிக் கொடுக்குறாருன்னா, அந்த வாக்குத்தத்தத்தை முதல்ல படித்தோம். அது படிக்கும்போது என்னாச்சுன்னா, அந்த வாக்குத்தத்தத்தை நாம் பிக்சரைஸ் பண்ணி பார்க்க சொன்னேன். இப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாரு, இந்த இடத்துல உட்காந்துட்டு எல்லாத்தையும் பார், சுற்றி வர பார், அதெல்லாம் உண்டு தான் அப்படின்றாரு. நான் உனக்கு தான் கொடுக்குறேன். யார் சொல்கிறது? ஓனர் ஆஃப் த வேர்ல்டு, வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் ஆபிரகாமுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த காலத்து ஜனங்க என்ன பண்ணுறாங்க, இது பெலிஸ்தரோட பூமின்றாங்க. எப்படி தப்பு, இது ஆரம்பமே தப்பாக இருக்குது. அதனால தான் அந்த இடத்துல பிரச்சனைகள் வளர்ந்து கொண்டே இருக்குது. அப்புறம் நோக்கி பார், நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி செய்து. நல்ல அண்டர்லைன் பண்ணுங்க. என்றென்றைக்குன்னா யுக யுகமாக அவங்க தான் இருக்கணும். சுதந்திரமாக கொடுத்துட்டேன்றாரு. இது கொடுத்தது யார்? ஓனர் அதோனாய், காட், அவரே கொடுத்தாரு. நடுவில் இவங்க யூஎன் சொல்லிட்டு உட்காந்துருக்குறாங்க. அதை யாரும் எடுக்க முடியாது. கர்த்தர் ஒரு தடவை கொடுத்தது தான். கொடுத்து, உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும்.
இப்போ என்ன சொல்கிறாரு, உனக்கு பிள்ளை கொடுப்பேன், வயசாகிடுச்சின்னு வசனப்படாத, நான் உனக்கு பிள்ளை கொடுப்பேன், பிள்ளையை ஆசீர்வதிப்பேன், அதுவும் மல்டிப்ளை ஆகும், பெருசாகும். இதுதான் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம். உன் சந்ததியை என்ன பண்ணும், பூமியின் தூளை போல என்ன பண்ணுவேன். நீ ஒன்று செய், நீ எழுந்து தேசத்தின் நீளம் அகலம் எம்மாட்டமோ அது மாற்றி நடந்து திரி. காலை எங்கெங்கே வைக்கிறியோ அதெல்லாம் உனக்கு சொந்தமாக கொடுத்துட்றேன். இதுதான் கர்த்தர் சொல்கிறாரு. அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எப்ரோனில் இருக்கும் மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். பாருங்க, புது இடத்துக்கு போகிறான். ஆண்டவர் பேசின பிறகு புது இடத்துக்கு போகிறான், அந்த இடத்துல ஒரு பலிபீடம் கட்டுறான். திருப்பியும் ட்ராவல் பண்ணுவான், அங்கே போய் இன்னொரு பலிபீடத்தை கட்டுவான். எங்கெங்கே சுற்றி சுற்றி வந்தானோ அந்த இடத்துலலாம் பலிபீடம் கட்டினான். அதெல்லாம் அவனுக்கு டெரிட்டரி ஆகிடுச்சு, அவனுடைய நிலமாயிடுச்சு. இப்படி தான் கர்த்தர் கொடுத்தாரு. இப்போ நம்ம வாழ்க்கையிலையும் இது மாதிரி தான். நம்ம எதாவது செய்யணும்னா கர்த்தர்கிட்ட கேட்டுட்டு அதுபடி செய்துகிட்டே இருப்போம். ஒரு லேண்டு பர்ச்சேஸ் பண்ணால் அது கோப்பை மெதிங்க. அதை என்கிட்ட வந்திருக்க இது பாஸ்டர்ஸ் எத்தனை பேர் வந்திருக்காங்க ஜோப் பண்ணி கொடுக்கறதுக்கு. அவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்கள் காலை இறங்கி மிதிச்சா போதும், நான் இந்த இடத்துல ஒரு ஆலயத்தை கட்டுவேன்மா வச்சுட்டு நான் கட்டியிருக்கேன். அது மாதிரி நிறைய பேருக்கு பண்ணியிருக்கேன். அப்போ அதில் ஆலயங்கள் கட்டப்படும், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்போ ஆலயத்தை கட்டுறதுக்காக நான் சொல்லலை. நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்குன்னா எப்படி ஓனர்ஷிப் எடுத்துக்கணும்னா நீங்கள் முதல்ல இந்த டெரிட்டரியில் போய் உங்கள் காலை வைங்க. இப்படி தான் கர்த்தர் சொல்லிக் கொடுக்குற மெத்தடாலஜி. ஆகவே நம்ம யோசிக்கணும், வேதத்தில் எப்படி எழுதியிருக்குது, அவர் எப்படி அதை யூஸ் பண்ணுறாரு. அப்போ நம்மளுக்கு வேண்டியது எப்போவுமே கர்த்தர் நம்மளோட இருக்கணும், அவருடைய ஆலோசனைகள் நம்ம கூட இருக்கணும். நம்ம போகிறோம், அவர் சொல்ல 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 நடந்துட்டு வந்துடுவோம். சரியா? இப்போ பாருங்கள், அடுத்தது பலிபீடத்தை கட்டணும். ஆங்கிலத்தில் வாசிப்போம். Genesis 13th chapter 14, 15, 16, 17 and 18th verse. And the Lord said unto Abram, after that Lot was separated from him, lift up now your eyes and look from the place where you are, northward, southward, eastward and westward. For all the land which you see, to you will I give it, and to your seed forever. And I will make your seed as the dust of the earth, so that if a man can number the dust of the earth, then shall your seed also be numbered. Arise, walk through the land, in the length of it and in the breadth of it, for I will give it to you, unto you. Then Abram removed his tent and came and dwelt in the plain of Mamre, which is in the Hebron, and built there an altar unto the Lord. பாசிங்க. இப்போ என்னாச்சு, இந்த சம்பவம் முடியுது, அங்கே போய் ஒரு பலிபீடத்தை கட்டுறாரு ஆபிரகாம். அடுத்த பிறகு இன்னொரு சம்பவம் வருது. இந்த இடத்துல கர்த்தர் ஆபிரகாம் இருக்கிறாருன்னு ப்ரூவ் பண்ணுறாரு. பாருங்கள், இந்த இடத்துல இப்போ வந்து அவருக்கு ஆபிரகாம் இருக்கும்போது அவருக்கு ஒரு நியூஸ் வருது. லோத்து மேலே, லோத்தை சிறை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. வேறு ராஜாக்கள்லாம் வந்து சண்டை பண்ணி சிறை பிடிச்சிட்டு போயிட்டாங்க லோத்தையும் அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் சிறை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அது அந்த காலத்தில் நடக்கிறது. கண்டிப்பாக இப்போ ஒன்று ஜெயிச்சிட்டான்னா எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவான். இப்போ என்ன, அது மாதிரி பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பிடிச்சிட்டு போவாங்க. நியூஸ் கேட்டோடனே உடனே ஆபிரகாம் கிளம்பி போகிறார் ரெஸ்கியூக்கு. அந்த ஆள்கிட்ட 318 பேர் தான் இருந்தாங்க. அவங்க அத்தனை 318 யுத்த மனிதர்கள் இருந்தாங்க. பாருங்கள், அப்போ இவ்வளோ பெரிய ஆளாக இருந்தவங்க 318 பேரை வச்சு சமாளிக்கிறான். சாப்பாடு போட்டு அவங்களுக்கு சம்பளத்தை கொடுத்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறான். அப்போ கர்த்தர் எந்த விதமாக ஆசீர்வதிக்கும். 318 பேருக்கு ஆயுதத்தை தடுப்பிச்சு அவங்க மேலே போய் ராத்தோட ராபா அடித்து தூக்கிட்டான். போய் லோத்தை காப்பாற்றிட்டு ப்ளஸ் அவங்ககிட்ட இருக்க கொள்ளையெல்லாம் இவன் தூக்கிட்டு வந்துட்டான். இதான் நடந்த சம்பவம். இதை படித்து பாருங்கள், வீட்டில் படித்து பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். இதில் பார்க்கலாம் 14ஆம் அதிகாரம். இது வரைக்கும் என்ன போன வாரம் படித்தோன்னு நினைக்கிறேன். 15வது வசனம். ராக்காலத்தில் அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவஞ்சிகளாக அவர்கள் மேலே விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குக்கு இடம்புறமான ஓவா மட்டும் துரத்திட்டு டமாஸ்கஸ் வரைக்கும் துரத்திட்டு போயிட்டான். இருந்தது
312 பேர் இப்படி எப்படி எவ்வளோ ஆளுகளை துரத்த முடியும்? கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். நம்ம இல்லை, எந்த ஒரு சேனையும் எந்த ராஜாவும் தன்னுடைய சேனையின் மீதினாலும் அவன் எந்த இதனாலும் ரட்சிக்கப்படான்னு போட்டிருக்க பயத்தில். கர்த்தர் நம்மளோட தான் வின் பண்ணுவோம். ஆகவே இதே தான் கிதியோன் வந்தது. கிதியோனுக்கு சம்பவம் நடந்தது. கிதியோன் நான் ரொம்ப ஆண்டவரை டெஸ்ட் பண்ணுறேன், இதெல்லாம் பண்ணுறேன்னு சொன்னோன்னே அந்த நம்பரை இறக்கிட்டே வந்தார். கடைசியில் 300 பேர் தான் கொடுத்தாரு. அவ்வளோ கூட்டத்தை ஜனத்தை கொடுத்து அடிக்கிறதுக்கு 300 பேரோட கிதியோன் அதை காலி பண்ணி வின் பண்ணிட்டு வந்துட்டார். நம்ம வாழ்க்கையில் அது மாதிரி தான். டோன்ட் வரி அபவுட் திஸ் அண்ட் தேட், இப்படியெல்லாம் நடக்கும் அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை. கர்த்தர் சின்னதை கொண்டு அடிச்சுட்டு போயிடுவார். மோசையோட லைஃப்லேயும் பாருங்கள் அதான் நடந்துச்சு. ஒரு குச்சை வச்சு தான் அவர் இது பண்ணார். அவர் சொன்னார் தடி, அந்த தடியை வச்சு தான் இஸ்ரேல் புத்தரில் குழந்தார் வெளியே. கர்த்தருக்கு எல்லா காரியமும் வீசி சுலபமாக இருக்கும். நம்ம ஒரே ஒரு காரியம் செய்யணும், கர்த்தரோடு எப்படி இணைந்து வாழ்வதுன்னு கற்றுக்கணும். அதுதான் இன்றைக்கி நடக்க வேண்டியது நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், ஓரோ மட்டும் துரத்தி சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்துட்டான். அவனுக்கும் வேலைக்காரங்க எல்லாம் இருந்தாங்க, ஆளுங்களாம் இருந்தாங்க, எல்லாரையும் கூப்பிட்டு வந்துட்டான். அப்படின்னா அவனுக்கு எத்தனை பேர் இருந்தாங்கன்னு கவுண்ட் பண்ணியிருப்பான். ஒரு வார் நடக்க போகுது, அவன் வாரை ரொம்ப நல்லா ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணியிருக்காரு ஆபிரகாம். இப்போ பாருங்கள், இது ஆங்கிலத்தில் வாசிப்போம். And 16. And he divided himself against them, he and his servants, by night, and smote them, and pursued them unto Hobah, which is on the left hand of Damascus. And he brought back all the goods, and also brought again his brother Lot, and his goods, and the woman also, and the people. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல க்ளீனாக போட்டிருக்கு. அப்போ ஒரு யுத்தம் செய்கிற அளவுக்கு அவருக்கு தைரியம் வந்துருக்குது. இப்போ கர்த்தர் நம்முடைய யுத்தங்களை நமக்காக நினைத்துப்பார். இன்னொரு வசனத்தை போன வாரம் படித்தோம். எங்களுக்காக எங்கள் காரியங்கள் எல்லாம் நடப்பிக்கிறேன் எங்கள் தேவனே. உங்களுக்காக அவர் தான் செய்வார், வேறு யாரும் செய்ய முடியாது. நான் அதில் ரொம்ப ஸ்டான்ச்சாக நம்புகிறேன். நான் சில பேர் சொல்லுவாங்க, என் கை வேலை செஞ்சிச்சு, அவர் வேலை செய்ய விடுறதே அவர் தான். இல்லாட்டி கை வேலை செய்கிறேன்னா எப்படி இருக்குங்க? இது மாதிரி நிறைய திறமை. நான் இப்படி படித்தேன். எனக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்குறது, உலகத்தில் பிறக்கிறோம், படிக்கிறோம், அதுக்கு படிக்கிறதுக்குன்னு ரொம்ப நாளாக செலவு பண்ணுறோம். 1ஆம் கிளாஸ்லேருந்து வரிசையாக படித்து ஸ்கூல் முடித்து காலேஜ் படித்து அப்புறம் இன்னும் ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் இருந்தால் அதெல்லாம் படித்து என்ன பண்ணோம்? என்னத்தை கற்றுக்கிட்டோம்? ஒன்றும் கற்றுக்கல. பூமியில் என்ன இருக்குதுன்னு சொல்லி கற்றுக்குறோம். இது ஞானம் இல்லை, இது பேர் அறிவு. பூமியில் உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு கற்றுக்குறோம், இது பேர் அறிவு. அனிமல் பிளானட்டில் போய் பார்த்தீங்கன்னா அது நல்லா சொல்லிக் கொடுக்கும். அங்கே உட்காந்து ஒருத்தன் கேமரா வச்சுட்டு வச்சுக்கான், என்ன தன்னை சுற்றி என்ன நடக்குது, அனிமல்ஸ் எப்படி வாழுதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறான். அதை உங்களுக்கு புக்ஸாக எழுதி போடுறான், நீங்கள் படிக்கிறீங்க. அப்போ பிஹேவியரல் சயின்ஸு இன்றைக்கி ஏன் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க? கொரோனா வைரஸ் அதுக்கு மருந்து கண்டுபிடிக்க இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. அவங்க படித்தது அறிவு. தட் இஸ் உலகம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றது அறிவு தான். அவ்வளோதான் தவிர்த்து அது ஞானம் இல்லை. சில பேர் ஞானத்தினால படித்த உடனே ஞானம் வந்துவிட்டாங்க. இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஞானம் ஒரே ஒரு ஆள்கிட்ட தான் வரும், இயேசு கிறிஸ்துவிட்டேருந்து. ஏனென்றால் அவர் தான் நம்ம ஞானமே. வேதம் சொல்கிறது அவர் தான் ஞானமே என்று. அது வாசிடுவோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 30வது வசனம் 31வது வசனம். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்குட்பட்டிருக்கிறீர்கள் என்று எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுகிறார். நம்ம எது செய்தாலும் கர்த்தருடைய நாமம் கர்த்தரை குறித்து தான் மேம்பண்ணேன். என் தேவன் எனக்கு உதவி பண்ணார், என் தேவன் என்னை காப்பாற்றிட்டார், என் தேவன் என்னை தப்பு வைத்தார். நான் போனேன்னா நீ போய் இப்படி பேசினோன்னு அதெல்லாம் ஒன்றுமே கிடைக்கல. நம்மக்கிட்ட ஒன்றுமே கிடையாது. எல்லாமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறது கர்த்தர் தான். இதை உங்களை டிஸ்வைட் பண்ணுறதுக்கு சொல்லலை, நீங்கள் அட்வான்டேஜ் பொசிஷனில் இருக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். நான் எல்லா காரியத்தையும் அவர் தான் செய்கிறாரு. அவர் இல்லாமல் போனோம்னா தோற்று போய்டுவோம். நல்லா புரிச்சுக்கோங்க. அதான் போட்டிருக்கு, அவரை குறித்த மேன்மை பாராட்டத்தக்கதாக என்ன சொல்கிறாரு? அவரே தேவனால் நம்மளுக்கு ஞானமும். அப்போ அவர் தான் ஞானம். நான் இயேசுவை பற்றி ரொம்ப எவ்வளோ அறிகிறனோ அவ்வளோ ஞானம் எனக்கு வருது. இந்த ஆண்டவரை நம்மளை குறித்து இதான நோக்கம் என்னென்னா, வாழ்க்கையின் நோக்கம் என்ன,
இதை கண்டுபிடிக்கிறான். ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பருமானார். இதை நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு யார் நம்மளை ரட்சிக்கிறதுக்கு? அவர் தான். வேறு யாராலும் முடியாது. நம்மளை நாமே ரட்சிக்க முடியுமா? முடியாது. அவர் கூட இருந்தால் தான் நம்ம செய்ய முடியும். அதுதான் இயேசு சொன்னார், என்னை என்று இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க தேவன ஜனங்களே. இப்போ பாருங்கள், அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஆங்கிலத்தில் வாசிப்போம். 1 Corinthians 1st chapter 30 and 31. But of him are you in Christ Jesus, who of God is made unto us wisdom and righteousness and sanctification and redemption, that accordingly as it is written, he who glories, let him glory in the Lord. யார் நம்மளுக்கு இவைகளை கொடுக்குறாரோ அவரை குறித்து தான் மேன்மை பாராட்ட முடியும். அவரை குறித்து நாம் அறிந்திருக்கிறதை குறித்து ஓசியா புஸ்தகத்தில் இருக்கும். அவரை அறிந்திருக்கிறதை குறித்து தான் நம்ம மேற்படணும். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்படணும், பாராட்ட வேண்டாம். இன்னைக்கு கர்த்தரை நாம் எவ்வளோ அறிந்திருக்கிறோம், அதான் ஞானம். கர்த்தருக்கு வேத நீதிமொழிகளில் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இன்னைக்கு நம்மளுக்கு எல்லாருக்கும் ஞானம் வேணும். ஞானம் இருந்தால் போதும், தப்பிச்சுக்கலாம் எல்லாத்துக்கும். அப்போ கர்த்தருக்கு பயப்படுதல் ஃபஸ்ட் வேணும். பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்று. இப்போ நம்மளுக்கு எல்லாருக்கும் இந்த ஞானம் வேணும்னா ஞானத்தை கொடுப்பவராக இயேசுகிட்ட தான் போகணும். யாக்கோபில் போய் பாருங்கள், கண்டிப்பாக அதிலிருந்து போட்டுக்கப்படி தான் ஆண்டவர்கிட்ட தான் போய் ஞானத்தை கேட்கணும். நான் ஒரு காரியத்தை செய்யணும் ஐயா, அதுக்கு நான் செய்கிறதுக்கு எனக்கு ஞானத்தை கொடுங்க, அப்போ நான் பெஸ்ட்டாக முடிச்சுட்டு வருவேன். அப்போ ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டவர்கிட்ட போகணும், போய் அவர்கிட்ட கேட்கணும் இது எப்படி முடிக்கிறதுன்னு. அவர் முடிச்சு தருவார். அந்த வேலையை ஒன்றும் இல்லாமல் இப்போ பேர் சொல்லுவாங்க 16 மணி நேரம் வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு, அந்த 16 மணி நேரம் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு சொல்கிறேன். அந்த 16 மணி நேரம் வேலையை அவர் கொடுக்குற ஞானத்தின்படி நீங்கள் 8 மணி நேரத்தில் முடிச்சுட்டு போயிடலாம். 8 மணி நேரம் நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம், மற்ற வேலைகளை கவனிச்சிக்கலாம். இன்றைக்கி என்ன சொல்கிறோம்னா 16 மணி நேரம் வேலை, 16 மணி நேரம் வேலை. என்னமோ நீங்கள் அச்சீவ் பண்ணுற மாதிரி இல்லை, அச்சீவ் பண்ணல, உங்கள் உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க. ஆண்டவரை கொண்டு அந்த இடத்துல வைங்க, அவர் வித்தியாசமாக இருப்பார், பாதுகாப்பார். இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுதான் நேரமா இதை அது இன்னும் அதிகமாக அடுத்த இதில் விளக்குறேன். இப்போ ஆபிரகாமுக்கு புரிஞ்சு போச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது. இவரை வச்சாதான் நான் காங்கர் பண்ண முடியும், வின் பண்ண முடியும். அதனால் போய் எல்லாத்தையும் மீட்டு கொண்டுட்டு வந்துட்டார். கூட கர்த்தரும் போயிருக்காரு. இப்போ கர்த்தர் அவருடைய இருந்ததுனால வெற்றி பெற்று வந்திருக்கிறார், எல்லாத்தையும் மீட்டுட்டு வராரு. அப்போ வெற்றி பெற்றுட்டு வரும்போது இப்போ தான் 2 டெம்டேஷன் வரும். ஒரு டெம்டேஷன் வரும். ஒரு தேவனுடைய மனுஷன் வராரு, அதே மனுஷன் இல்லை, ஒரு கேரக்டர். அப்படி தான் இப்போ சொல்ல முடியும் உங்கள்கிட்ட. 18வது வசனம், அன்றையும் உன்னதமான தேவனுடைய ஆசாரனாக இருந்த சாலமேன் ராஜாவாகிய, சாலம்னா பீஸ், ஷலோம் அப்படின்வாங்க, பீஸ் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு. அப்போ ஜனங்கள் சொல்கிறாங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் இயேசு வந்தார், அப்போ தான் கம்யூனியன் இன்ட்ரடியூஸ் பண்ணார். இல்லை, அது எப்பவுமே இருக்குது. அங்கே பாருங்கள், ஆபிரகாம் என்ன எடுத்திருக்காரு? அப்பமும் திராட்சரசமும் கொடுத்துருக்காங்க. ஏன்? ஆபிரகாமுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு மெல்கிசேதேக்கு, பின்னால் ஒரு இரட்சகர் வரப்போகிறாரு, அது உன் சந்ததியில் தான் வரப்போகிறாரு, அவரை தான் மனுஷன் மேலே இருந்த சாபங்களை எடுப்பார், அப்புறம் உன்னுடைய மேலே இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் எல்லாருக்கும் போய் பரவும். இந்த வார்த்தைகளை சொல்லி கொடுத்துருக்காரு. அதனால தான் அந்த எடுத்துகிட்டு போயிருக்காரு அப்பமும் திராட்சரசமும். யாராவது புதிய ஏற்பாட்டிலேருந்து கம்யூனியன் கொடுத்துட்டு இது மாதிரி நினச்சாங்கன்னா சிரிப்பு தான். சரிங்க, இங்கே க்ளீனாக போட்டிருக்கு, ஆபிரகாம் ரெகுலராக எடுத்திருக்காரு கம்யூனியன். அப்போ ஒரு உறவில் வச்சுருக்கார் தேவன். இது நிறைய பேர் தெரியல, அதனால் ஏதோ பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதில் இவங்களே ஒரு ரூல் போட்டுக்குவாங்க, எத்தனை டைம் எடுக்கிறது, 4 தடவை எடுக்கிறதா, மந்த்லி 2 தடவை எடுக்கிறதா, இதெல்லாம் பேசுவாங்க. இல்லை, நீ எவ்வளோ நாள் ஒரு கர்த்தரோட உறவு கொண்டுருப்ப. நான் என்ன சொல்கிறேன், என்னால் அவர் இல்லாமல் வாழ முடியாது.
அதனால் அவரை நம்புகிறேன். அவர் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அவங்கவுங்க எத்தனை பேர் சொல்கிறீங்க, எப்படி சொல்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். இங்கே ஆபிரகாம் முறியடிச்சுட்டு வின் பண்ணிட்டு வரும்போது கம்யூனிட் கொடுக்குறாங்க. சரியா? எதிர்கொண்டு போனான். அன்றி உன்னதமான தேவனுடைய ஆசனாக இருந்த சாலமேன் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சை ரசமே கொண்டு வந்துட்டு என்ன சொல்கிறாரு? அவனை ஆசீர்வதித்து, ஆபிரகாம் வின் பண்ணிட்டு வந்திருக்காரு, அவனை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய ஓனர், திருப்பியும் ஆண்டவர் தான் சொல்கிறார், உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. இப்போ அதுக்கு உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் சும்மா சொல்லிட்டு போயிடலாம். ஏன் அப்பமும் திராட்சை ரசமும் எடுத்துகிட்டு வர்றாரு? யார் அதை எடுத்துகிட்டு வர முடியும்? ஒரு ப்ரீஸ்ட், ஹை ப்ரீஸ்ட் தான் எடுத்துகிட்டு வர முடியும். ஒரு பிரதான ஆசிரியர் தான் எடுத்துகிட்டு வர முடியும். இவர் இந்த நபரை பற்றி கேள்விப்பட்டிங்கன்னா, இவர் உன்னதமான தேவனுடைய ஆசாரியர் இருந்த மெல்கிசேதேக்கு. அப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் இவர் தான் ஆசாரியர். இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் இவர் தான் ஆசாரியர். மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சை வந்து ஆபிரகாம் ஆசீர்வதிக்கிறாரு. அப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றி கம்ப்ளீட்டாக எல்லாம் சொல்லியிருப்பார். காட்ஸ் பிளான் ஆஃப் சால்வேஷனை பற்றி, தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தை பற்றி மெல்கிசேதேக்கு நிச்சயமாக ஆபிரகாம் கிட்ட சொல்லியிருப்பார். அதனால் ஆபிரகாமுக்கு நல்லா தெரியும். இது ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு வசனத்தை எடுக்கிறேன் பாருங்கள். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 55, 56, 57, 58 இது வாசிக்கிறேன். ஆயினும் நீங்கள் அவரை அறியவில்லை, நான் அவரை அறிந்திருக்கிறேன். அவரை அறியேன் என்று சொல்வேனாகில் உங்களைப் போல நானும் பொய்யனா இருப்பேன். அவரை நான் அறிந்து அவருடைய வார்த்தைகளை கை கொண்டிருக்கிறேன். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாக இருந்தான். ஆபிரகாமு பிள்ளை தானே, அவன் ஏன் வாஞ்சிக்கிறான்? இல்லை, இந்த லைஃப்க்கு அப்புறம் எல்லாருமே பிரதர்ஸ் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. என் நாளை காண ஆசையாக இருந்தான். இந்த வார்த்தையின் மூலம் உறுதிப்பட்டலாம். ஆபிரகாம் அதை ஏன் கம்யூனியன் எடுத்தாருன்னா, அந்த இடத்துல இடத்துல இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்திருந்தார். என்னுடைய நாளை காண ஆசையாக இருந்தான். அது அவருக்கு நல்லா சொல்லி கொடுக்குறாரு. அங்கே காண ஆசையாக இருந்தான், கண்டு களி கூர்ந்தான்றான் அப்படின்னே சொல்கிறாரு ஆண்டவர். இப்போ பாருங்கள், அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயது ஆகவில்லை. அவங்க வந்து ஃபிசிக்கலாக பார்க்குறாங்க. இவர் ஸ்பிரிச்சுவல் அர்த்தத்தில் சொல்லிட்டு வர்றாரு. 50 வயதாகவில்லை, நீ ஆபிரகாமை கண்டாயா என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னே நான் இருக்கிறேன் என்று மெய்யாவே சொல்லுவேன். இந்த வசனம் ஒன்று ப்ரூவ் பண்ணிடுது. எதுக்காக? ஆபிரகாமுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியுமா தெரியாதாங்க? நல்லாவே தெரியும். யார் சொல்லி கொடுத்தது? மெல்கிசேதேக்கு. லெட்ஸ் கோ. இதை ஆங்கிலத்தில் வாசிடுங்க. John's Gospel 8th chapter 55. Yet you have not known him, but I know him. And if I should say I know him not, I shall be a liar like unto you. But I know him and keep his sayings. Your father Abraham rejoiced to see my day, and he saw it and was glad. Then said the Jews unto him, You are not yet 50 years old, and have you seen Abraham? Jesus said unto them, Verily, verily, I say unto you, before Abraham was, I am. சரி, ஆபிரகாம் உண்டாவதற்கு வரத்துக்கு உலகத்தில் வரும் முன்னாடி நான் இருக்கிறேன், எல்லாத்துலேயும் இருக்கிறேன். இங்கே க்ளீனாக ஓப்பனாக பேசுகிறாரு. யாருக்கும் புரியல. இது நம்ம இந்த காலத்தில் ஆளையும் புரியலை.
இது கர்த்தர் எனக்கு ரிவீல் பண்ணும்போது ஐ வாஸ் ஆல்சோ ஷாக்ட். ஏன் ஆபிரகாம் எதுக்குடா கம்யூன் எடுத்திருக்காரு? இது ஒரு மிஸ்ட்ரி. ஆண்டவரே இதை வெளிப்படுத்துன்னு சொல்லி ஆண்டவர் நோக்கி கேட்டு பாருங்கள். அப்போ என்ன பண்ணுது, அது இதை பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் 18-19. அன்றையும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனான இந்த சாலமீன் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவரை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதா. நம்மளுக்கு வர ஆசீர்வாதம் எங்கேருந்து வரணும்? உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம். அவர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தால் நாம் நிரப்பப்பட வேண்டும். நிறைய பேர் நினச்சிக்கோங்க, ஆசீர்வாதம் நினச்சா பணம் நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அதில் பணம் வந்து ஒரு பாட்டு தான். எல்லாமே சமாதானம் எல்லாமே தான் ஒரு ஆசீர்வாதத்தில் வரும். இட்ஸ் ஹோல் பேக்கேஜ். இந்த ஆசீர்வாதம் கம்ப்ளீட்டாக ஆபிரகாமோட உறுதிப்படுது. இந்த 7 வகையான ஆசீர்வாதங்களும் வந்து இறங்குது. இப்போ வந்து அதை கொடுத்தது யார்? மெல்கிசேதேக்கு வந்து ஆபிரகாமுக்கு சொல்கிறாரு. இப்போ யாராவது பெரிய ஆள் தான் வந்து ஒரு சின்ன ஆளை ஆசீர்வதிக்க முடியும். ஒரு சின்ன ஆள் வந்து பெரிய ஆளை ஆசீர்வதிக்க முடியாது. அங்கால் பெரிய ஆள், அதனால தான் வந்து ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கிறதுக்குன்னு சில தகுதிகள் உண்டு. அதனால் அவர் வந்து தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து வந்து ஆசீர்வதிக்கிறார். அடுத்தது இது ஆங்கிலத்தில் வாசிப்போம். Genesis 14:18 onwards. And Melchizedek, king of Salem, brought forth bread and wine, and he was the priest of the Most High God. And he blessed him and said, Blessed be Abraham of the Most High God, possessor of heaven and the earth. And blessed be the Most High God, who has delivered your enemies into your hand. பார்த்தீங்களா, இதில் நம்முடைய எதிரிகளை நம்ம கையில் கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நம்ம அவங்க இடறதை நம்ம பார்ப்போம், நம்ம கையில் கொடுத்துருவாரு. நம்ம அதை சாப்பிட்டுட்டு போயிடுவோம். இது யாரால் நடக்கிற காரியம்? கர்த்தரால் வர காரியம். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இப்போ லெட்ஸ் டர்ன் அவர் பைபிள்ஸ் டு ஹீப்ரூஸ், எபிரேயர் 5ஆம் அதிகாரம். இந்த மெல்கிசேதேக்கை பற்றி கொஞ்சம் படிப்போம். 4வது வசனத்திலிருந்து படிப்போம். 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். மேலும் ஆரோனைப் போல தேவனால் அழைக்கப்பட்டாலுடைய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாக ஏற்படுத்துகிறது இல்லை. நீங்கள் நினச்சிக்கோங்க, ஒரு ஆசாரியனை நீங்கள் மாறணும்னா தேவன் ஏற்படுத்தணும் உங்களை. அவர் தான் சூஸ் பண்ணுறாரு. இன்றைக்கி ஒரு ஆளுக்கு பாஸ்டர் போஸ்ட் கிடைக்குதுன்னா ரொம்ப அது கொடுத்துருக்குது யார்? தேவன். ஹாய் நான் பாஸ்டர் ஆகிட்டேன்னு சந்தோஷப்படுறதில்லை. அது ரெஸ்பான்சிபிலிட்டி. அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி வருது. பெரிய உத்தியோகம் தேவனுடைய ராஜ்யத்தில் ஆசாரியனாக இருக்கிறது. அதெல்லாம் தன்னால் வாங்கிக்கிறது இல்லை. இங்கே கம்பெனிகளில் ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க, நீ ஜெனரல் மேனேஜர், நீ வைஸ் பிரசிடென்ட்டு, நீ யுவர் ரெஸ்பான்ஸ், அப்படிலாம் கிடையாது. கர்த்தர் நியமிக்கிறார் ஒரு ஆசாரியனை. அதான் தேவனுடைய ராஜ்யத்தில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், பைபிள் காலேஜெல்லாம் நிறைய கட்டி விட்டு நம்மளே ஒரு பாஸ்டர் கிரியேட் பண்ணி விட்றோம். அவனுக்கு இருக்குதான்னு தெரியாது, இன்ட்ரெஸ்ட் விட. அதுதான் பிரச்சனை. எங்கே பாருங்கள், தேவனால் இந்த பலமான உலகு தானாக வரப்படுதல். அந்தபடி கிறிஸ்துவும் பிரதான ஆசிரியனாக ஆகிறதற்கு தம்மைத்தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று அவருடைய சொன்னவரே அவரை உயர்த்தினார். அந்தபடியே வேறொரு இடத்திலும் நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறீர். அந்த மெல்கிசேதேக் எங்கேருந்து வருது? இவர்கிட்ட தான் வரும். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நீர் என்றென்றைக்கும் ஆசாரியராக இருக்கிறீர் அப்படின்னு போட்டிருக்கோம். ஆங்கிலத்தில் வாசிப்போம். 3 வருஷம். Hebrews
5th chapter, 4th verse onwards. And let no man take this honor unto himself, but he who is called of God, as was Aaron, so also Christ glorified not himself to be made an high priest, but he who said unto him, You are my son, today have I begotten you. As he said also in another place, You are a priest forever, after the order of Melchizedek. சரி, இப்போ என்ன பார்ப்போம்? இப்போ மெல்கிசேதேக்கு இயேசு கிறிஸ்து மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி எல்லா இடத்துலையும் ஆசிரியராக இருக்கார். நம்மளுக்காக யாராவது ஒருத்தர் பேசிட்டோம். அவர் இயேசு கிறிஸ்துவோட ஃபங்க்ஷன் பயங்கரம். ஒரு ஃபங்க்ஷனில் ஆசாரியனுக்கு ஆசாரியர், ராஜாவுக்கு ராஜா, எல்லாத்துக்கும் எல்லாமா இருக்கிறார். உங்களுக்கு தகப்பனாக இருக்கிறாரு. எல்லா இடத்தும் இல்லாமல் இருக்கார். இப்போ பாருங்கள் 9வது வசனம், இதே அதிகாரம் 9வது வசனம், 10வது வசனம். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆன பிரதான ஆசிரியர் என்று தேவனாலே நாமும் தரிப்பிக்கப்பட்டார். இந்த மெல்கிசேதேக்கை பற்றி நாம் விஸ்தாரமாக பேசலாம். நீங்கள் கேள்வியிலே மந்தம் உள்ளவர்களாக. ஏன் அந்த வார்த்தை எழுதப்படுது? எது கேட்டாலும் புரியாது, ஒன்றுமே புரியலங்க. இதான் நம்ம சொல்லுவோம், கேள்வியில் மந்தம் உள்ளவர்களாக இருக்கிறபடி அது விளங்கப்படுகிறது அரிதாக இருக்கும். அது ஒருங்கே சொல்லுங்க, பரலோகராஜ்யத்தின் காரியங்களை வெளிப்படுத்துவது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு ஒன்றும் புரியாது. நம்ம தான் A+B² சொல்கிறோமே, அதனால தப்பு இல்லை சொல்ல. நம்ம நாலேஜே அவ்வளோ தான் இருக்குது. தற்பிக்கப்பட்டார். பாருங்கள், காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்களாக இருக்கிறீர்கள். இன்றைக்கி நம்ம எந்த மாதிரி சாப்பாடு சாப்பிட்றோம்? ஸ்ட்ராங்கான ஆவிக்குரிய சாப்பாடு சாப்பிட்றோமா, இல்லாட்டி பேபிஸ் மாதிரி மில்க் குடிச்சிட்ருக்குறோமா? நம்ம தான் அது யோசனை பண்ணி பார்க்கணும். இந்த மெல்கிசேதேக்கை பற்றி நம்ம லேசாக படிச்சுட்டு முடிச்சிடுவோம், டைம் அப் ஆகுது, நேரம் அதிகமாக விட்டது. எபிரேயர் 7ஆம் அதிகாரம். இந்த மெல்கிசேதேக்கு 1வது வசனத்துலேருந்து, இந்த மெல்கிசேதேக்கு சாலமின் ராஜாவும், ஷாலம்னா பீஸ், சமாதானத்தின் ராஜன் அர்த்தம், உன்னதமான தேவனுடைய ஆசாரியனமாக இருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இதுதாங்க போட்டிருக்குது. ஏன் இதை இன்னைக்கு விளக்குறேன்னு சொன்னால், நம்ம அடுத்த நாளே மறந்து போயிடுவோம் பிரசங்கத்தை கேட்டால். போன வாரம் இன்றைக்கி நீங்கள் இப்போ இது ப்ரோக்ராமில் போகிறனால சபையில் கூட்டு வந்தபோது எத்தனை பேர் இதை புரியும்னு சொன்னால் ஒருத்தரும் கை தூக்க மாட்டேங்கன்னு தெரியும் எனக்கு. ப்ளீஸ் பே அட்டென்ஷன் டுவர்ட்ஸ் காட் அண்ட் ஹிஸ் ஒர்க். அப்புறம் பாருங்கள், இவருக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். ரொம்ப இது சில பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலம், இதெல்லாம் புதிய ஏற்பாட்டு காலம். எங்கெங்கே போட்டிருக்கு? எல்லாம் ஒன்றா தான் இமேஜ் ஆகிருக்கு. இவனுடைய முதற் பேராகிய மெல்கிசேதேக்கு என்பதுக்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலமேன் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாமா. இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். இவனுக்கு அப்பா அம்மா கிடையாது. ஹை ஸ்டாண்டர்டு. கனெக்ஷன் கிடையாது, எர்த் கனெக்ஷன் கிடையாது. சரியா பாடி. அடுத்தது, இவன் நாட்கள் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவராக இல்லாமல் என்னைக்கும் வாழ்ந்துட்டு தான் இருக்கான். சாவு கிடையாது. தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் எங்கே கொண்டு போய் வைக்கிறாரு? தேவனுடைய குமாரனுக்கு. அதாவது ஆபிரகாம் வரும்போது தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானுக்கு இருக்கிற ஒரு பெரிய மனுஷன் போய் அங்கே ஆசீர்வதித்து அந்த இடத்துல கம்யூனியன் கொடுக்குறாரு. தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவன் என்றென்றைக்கு ஆசிரியனாக நிலைத்திருக்கிறான்.
இவன் எவ்வளோ பெரியவனாய் இருக்கிறான் பாருங்கள். கோத்திர தலைவனாக ஆபிரகாம் முதலாய் கொள்ளையிடப்பட்ட பொருட்களில் இவனுக்கு தசம பாகம் கொடுத்தான். போட்டிருக்கு. ரெண்டாவது, லேவியர் புத்திரரை ஆசீர்வாதத்தை அடைகிறவர்களும் ஆபிரகாமின் அறையிலிருந்து வந்தவர்கள் ஆனபடினால் தங்கள் சகோதரனாகிய ஜனங்கள் கையில் நியாய பிரமாணத்தின்படி தசம. நீங்கள் பார்க்குறோம், யாருங்க பூமியில் தசம பாகம் வாங்கினா யார் கர்த்தர் நியமிக்கிற ஆசாரியங்களா? உங்களுக்கு அவங்ககிட்ட தான் கொடுக்க முடியும் நீங்கள். சரியா? இப்போ வந்து பாருங்கள், தசம பாகம் வாங்குறது கட்டளையிடப்பட்டிருக்கிறார்கள். ஏன்னா அவங்க இந்த மெல்கிசேதேக்கு முறைமையின்படி அவங்களும் வராங்க, அவங்கள ஏற்படுத்துகிறார், கர்த்தர் தான் ஏற்படுத்துகிறார். ஆகிலும் அவர்களுடைய வம்ச வரியிலே வராதவராகிய இவன் ஆபிரகாமின் கையிலே அவங்க மனுஷர்கள், மாம்சத்தின் ரத்தத்தை உடையவர்கள், ஆசாரியர்கள். ஆனால் இந்த ஆளுக்கு அப்படி இல்லை, எங்கே வேணால் போகலாம், இவர் தேவனுடைய ஆசாரியன். ஆகிலும் இந்த அவருடைய வம்ச வரியிலே வராதவனாகிய இவன் ஆபிரகாமின் கையிலே தசம வாங்கி வாக்குத்தத்தங்கள் பெற்றவர்களே ஆசீர்வதிக்கணும். வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கார் கர்த்தர். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு ஆசீர்வதிக்கிறார். இது யாரை வருது? அங்கேருந்தே வரைய வராரு, ஆண்டவரே அங்கேருந்து அனுப்புகிறாரு ஆபிரகாமுக்கு. இது தெரியாமல் நம்ம வந்து எதோ பேசுகிறோம் கம்யூனியனை பற்றி. அப்போ இது எங்கே இந்த வசனத்தில் பார்க்க 5வது வசனத்தை போடப்பட்டிருக்குன்னா, லேவியரில் தான் ஆசாரியர்களாக இருப்பாங்க அந்த காலத்தில் யூத முறைமையின்படி. அந்த லேவி ஆபிரகாம் அறையில் இருந்தான், அவனும் தசம பாகம் கொடுத்தான். அதன் முறைமையின்படி பார்த்தா இன்றைக்கும் நீங்களும் தசம பாகம் கொடுக்குறீங்க, நானும் கொடுக்குறேன், கொடுத்தாகணும். ஓகே, ஆகவே விளங்குகிறார்கள். இந்த வருஷத்தில் வாங்கி வாக்குத்தத்தங்களை பெற்றவனை ஆசீர்வதித்தான். சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான், அதுக்கு சந்தேகமே கிடையாது. இங்கே மரிக்கிற மனுஷர்கள் தசம பாகம் வாங்குகிறார்கள், அங்கேயோ பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் வாங்கினான். இதுலேருந்து ப்ரூவ் ஆகுது தசம பாகம் இஸ் இட்டர்னல் ஒன். இனி தசம பாகத்தை பற்றி போயிடுச்சு, ஏன்னா இந்த சப்ஜெக்ட் அப்படி ஒன்றா வந்துருச்சு, அதனால் எடுத்துடுவோம். இப்போ வந்து ஆபிரகாமுக்கு காணிக்கை எடுத்துகிட்டு போகிறாரு, எடுத்துகிட்டு போய் இவர்கிட்ட கொடுக்குறாரு, அவர் வாங்குறாரு. இவர் கையில் வாங்கும்போது ஆபிரகாமோடு சேர்ந்து லேவியும் கொடுக்குறாரு காணிக்கை. லேவி உண்டாகல உலகத்தில். பாருங்கள், லேவி எத்தனாவது ஜெனரேஷன்? 4வது ஜெனரேஷன். ஆபிரகாம், அப்புறம் ஈசாக்கு, யாக்கோபு, லேவி, 3வது 4வது ஜெனரேஷன். அந்த ஆள் கொடுக்குது. அப்படி தான் வேதம் சொல்லுது, அப்படி தான் அக்செப்ட் பண்ணுது வேதம். இன்றைக்கி நம்ம கொடுக்குறதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு போய் சேரும் ஆசீர்வாதம். 3ஆம் 4ஆம் தலையை வரைக்கும் எத்தனையோ. ஏன்னா அந்த கேர்ஸ் ஒன்று இருக்குது, அதை எடுக்கிறதுக்காக, நம்ம மேலே இருக்க கேர்ஸை எடுக்கிறதுக்காக அது பண்ணுறோம். நம்ம ரொம்ப ஞானமான நினைக்கிறோன்னா கர்த்தரோட நம்ம ஞானவான்கள் அல்ல, அவர் எங்கேயோ இருக்கிறாரு. அப்போ அன்றைய மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுடைய எதிர்கொண்டு போன போது லேவியானவன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியார் தசம பாகம் வாங்குகிற அவனும் ஆபிரகாம் மூலமாய் தசம பாகம் கொடுத்தான் என்று சொல்லலாம். இப்போ யார் இப்போ தசம பாகம் எல்லாத்தையும் போகிறதுனா, on behalf of God, Lord Jesus, we take. எவங்க பாஸ்டர் இருக்கிறாங்களோ அவங்க கையில் அத்தாரிட்டி போகுது. இது அத்தாரிட்டி யாரும் கொடுக்க மாட்டாங்க, இது ஆண்டவரால் கொடுக்கப்பட்டது அத்தாரிட்டி. தேவ ஜனமே, நம்ம ஏட்டுக்கு போட்டியே பேச வேணாம். சும்மா சொல்கிறோம், எங்க இது இருக்கா, அத்தாரிட்டி யார் சைன் பண்ணி கொடுத்தா பேப்பரு, இந்த மாதிரி கேள்வியில் நம்ம கேட்க வேணாம். நம்ம எப்படி வாழ்வோன்னு யாராவது சைன் பண்ணி கொடுத்தாங்களா? நமக்கு 1000 ப்ராமிஸ் பண்ணுற கவர்மெண்ட்டே செய்ய மாட்டேங்குது. நான் அதை பற்றி பேச வரல. எனக்கு கர்த்தர் நிச்சயமாக செய்வார். நம்மளுக்கு வாக்குத்தத்தத்தை செய்கிற கொடுத்த கர்த்தர் நம்மளுக்கு அவருங்க மாதிரி நம்மளை ஆசீர்வதிப்பார். இப்போ பாருங்க, அவரோட லைஃப்பில் எவ்வளோ பிரச்சனைகள், குறுக்கீடுகள், தடங்கல்கள் எல்லாம் வருது. இது அதிகமாக இன்னும் அடுத்த வாரத்தில் படிப்போம்.
நீங்கள் யோசனை பண்ணுங்க வீட்டில் போய், என்னத்திற்காக நான் இது பண்ணுறேன், நான் எப்படி வாழ வேண்டும், உன்னதமான தேவனுடைய பிள்ளையாக நான் வாழ வேண்டும், நான் வெற்றிகரமாக வாழ வேண்டும், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் அத்தனையும் நம்மளுக்கு எனக்கு வரணும், இதுதான் உங்களை ஏன் இருக்கணும். தேவன் சொல்லியிருக்கார், அது கிறிஸ்துவின் மூலமாக நம்மளுக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதை போய் எடுத்துக்கணும், எடுத்து அனுபவிக்க வேண்டும். தேவனாய கர்த்தருடைய நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. எல்லாம் வீட்டில் சென்று படிங்க. அது படித்தா தான் புரியும். ஏதோ பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டாரு அப்படியெல்லாம் இது பண்ணுங்க. நீங்கள் போய் படிங்க, அப்போ தான் புரியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. ஆமென். நம்ம தேவனுடைய சரீரத்தையும் அவர் ரத்தத்தையும் உட்கொள்ள போகிறோம். வாசித்தோம், யார் ஆபிரகாம் எப்படி ஆபிரகாமுக்கு யார் கம்யூனியன் கொடுத்தது, இந்த காலத்தில் ஏன் கம்யூனியன் எடுக்கிறோம். அந்த 4 காரியங்கள் நம்மளுக்கு வேணும். ஜீவா புட்டானே எடுக்கும்போது அவர்கள் நிலைத்திருக்கிறோம்னு கர்த்தர் சொல்கிறார். யோவான் 6ஆம் அதிகாரத்தில், யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 2வது 3வது நம்மளுக்கு நித்திய ஜீவன் உண்டாகுது. 4வது நம்ம சரீரம் உயிர் தெழுவதற்கு தகுதி உண்டு. இதை நல்லா வச்சுக்கிட்டு மனசில் புரிய வச்சுட்டு எடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த அப்பத்தை ரசத்தை பெற்று இயேசு கிறிஸ்துவின் சரீரமாக ரத்தமாக மாற்றி விடுங்க. நன்மையாக காரியங்கள் வந்தடைய கர்த்தாவே, உமது கிருபையும் உமது சத்தியமும் உண்மை எங்களோடு எப்போது இருக்க எங்களை ஆசீர்வதித்தரலாம் அப்பா. இவ்வளோ பெரிய அற்புதமான காரியத்தை எங்களுக்கு செய்து கொடுத்தீர். அதுக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. இப்பொழுது நம்ம ஜெபித்து இந்த செஷனை முடிப்போம். சர்வவல்லமையுள்ள தேவனாய கர்த்தாவே, வானத்துக்கு பூமி காண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இது எவ்வளவு எங்களை நேசிக்கிறீர் என்பதை அறிந்து வணங்குகிறோம் ஐயா. நாங்கள் உம்மை விட்டு விலகி செல்லும் போது நீர் எங்களை திருப்பி உங்கள் பக்கமாக திருப்பி எடுக்கிற தேவனாக இருக்கிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு வேண்டியது இந்த உன்னதமான நாமம் நசனாக இயேசு கிறிஸ்து. அவரை எங்களை ஆசீர்வதிக்கட்டும். அவர் எங்களோடு இருக்கட்டும். எங்களை வழி நடத்தட்டும். நாங்கள் இயேசுவோடு இணைந்த ஜீவியத்தை வாழ கிருபை தாரும். உமது பிள்ளைகள் இந்த அப்பத்தை ரசித்து சாப்பிட்டு விட்டு என் தேவனாய கர்த்தாவே உம்மோடு இணைந்து ஜீவிக்க கிருபை தாரும். அவர்கள் இந்த வாரம் முழுவதுமாக அவர்கள் எந்த பிரச்சனையும் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. என் தேவனாய கர்த்தாவே, அவர்கள் உண்மை நம்ப இருக்கிறபடியால் என் தேவனாய கர்த்தாவே, நீர் அவருடைய சமாதானத்தை காது கொள்வீராக. எந்த வியாதியும் அவருடைய தொடாதபடி, எஸ்பெஷலி கொரோனா வைரஸ் அவர்களை தொடாதபடி என் தேவனாய கர்த்தர் அவருடைய பாதுகாப்பீராக. ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென். இப்பொழுது ஆசீர்வாதத்தை படித்து ஆசீர்வாதத்தை கூறுகிறேன். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.